சுதந்திரத்தின் அமுதப் பெருவிழாவின் போது நான் செங்கோட்டையிலிருந்து 5 உறுதிமொழிகளைப் பற்றி பேசினேன். அவற்றில் ஒன்று அடிமை மனப்பான்மையிலிருந்து விடுதலை. இன்று நாடு அடிமைத்தனத்தின் சின்னங்களை பின்தள்ளி இந்தியாவின் கலாச்சாரம் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கத் தொடங்கியுள்ளது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் மாளிகையும் ஒரு முக்கிய நடவடிக்கையை எடுத்துள்ளது. நாளை, அதாவது பிப்ரவரி 23ஆம் தேதி, குடியரசுத் தலைவர் மாளிகையில் ராஜாஜி விழா கொண்டாடப்பட உள்ளது. இந்த நிகழ்வில் குடியரசுத் தலைவர் மாளிகையின் மத்திய முற்றத்தில் திரு ராஜகோபாலாச்சாரி அவர்களின் திருவுருவ சிலை திறந்து வைக்கப்பட உள்ளது. அவர் சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய கவர்னர் ஜெனரலாக பணியாற்றியவர். அதிகாரத்தை பதவியாக பார்க்காமல் அதை மக்கள் சேவையாக பார்த்தவர். பொது வாழ்வில் அவரது நேர்மை, தன்னடக்கம், சுதந்திரமான சிந்தனை ஆகியவை இன்றும் நமக்கு உத்வேகம் அளிக்கின்றன. துரதிருஷ்டவசமாக சுதந்திரத்திற்கு பிறகும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பிரிட்டிஷ் நிர்வாகிகளின் சிலைகள் வைக்கப்பட்டிருந்தன. ஆனால் நம் நாட்டின் மாபெரும் புதல்வர்களுக்கு உரிய இடம் அளிக்கப்படவில்லை. பிரிட்டிஷ் கட்டிடக் கலைஞர் எட்வின் லுட்யன்ஸின் சிலையும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் வைக்கப்பட்டிருந்தது. இப்போது இந்த சிலைக்கு பதிலாக ராஜாஜி அவர்களின் சிலை நிறுவப்படும். ராஜாஜி உற்சவத்தின் போது அன்னாரது வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட ஒரு சிறப்பு கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கண்காட்சி பிப்ரவரி 24 முதல் மார்ச் 1 வரை நடைபெறும். வாய்ப்பை ஏற்படுத்திக் கொண்டு நீங்களும் இதைக் காண அவசியம் செல்லுங்கள்.